எல்லோருக்கும் வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து இந்த மாசத்துல பயங்கரமான கஷ்டங்கள் கரடிகளுக்கு எதிராக இருந்தாலும் போராடி விடாமுயற்சியாக கடைசியில பார்க்க போனோம்னா இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு நிஃப்டி இறங்கி இருக்குன்னு பார்த்தா வெறும் 1% தான். போன வாரத்துக்கு முந்தின வாரமெல்லாம் அடி வயிற்றுல பயங்கரமான பயம், எங்கே நிஃப்டி 5% to 10% வரைக்கும் எங்காவது இறங்கிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் விடாமுயற்சியாக கடைசியில் பார்க்க போனோம்னா சமீபத்தில் 500 பாயிண்ட் 200 பாயிண்ட்னு ஜம்ப் அடிச்சு ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்டுகள் லோ லெவலில் இருந்து மேலே வந்து கடைசியில் பார்க்க போனால் ஒரே 1% தான் இந்த மாதத்தில் இழந்திருக்கு நிஃப்டி. நாளைக்கு தான் ட்ரேடிங் டே கிடையாது இல்லை நண்பர்களே. இந்த செய்தியை கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஷேர்கள் வச்சிருக்கிறவங்கெல்லாம் என்னமோ வானமே இடிந்து விழுந்தது போல மன வேதனை அடைவாங்க. இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு 9% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இது சமீபத்தில் தான் ஐபிஓவாக வந்த ஒரு ஷேர். கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளவு அழகா லோ ரேட் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எப்படி அழகா ஜம்ப் அடிச்சிருக்கு பாருங்க. அடாடா, இந்த மாதிரி ஜம்ப் அடிச்சதுன்னா உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்துடும். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி ஏறி இறங்குறான், அப்ப மறுபடியும் இங்கிருந்து ஏறி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓ இவன் மறுபடியும் ஏறுவானோன்னு நினைச்சு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க. அருமையான லாபம் பாருங்க. 10 நாள்ல 950 ரூபாயில இருந்து அருமையா 1222 ரூபா வந்துட்டான். இன்னைக்கு ஏன் இவன் கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கான்னா அவனுக்கு வந்த ஒரு சாதகமான நியூஸ் தான். என்னைக்குமே ஒரு நியூஸ் வந்து ஒரு ஷேர் 10% ஏறுதுன்னா அப்ப அடுத்த தடவை இதே மாதிரி ஷேர் நியூஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி ஏறத்தான் வாய்ப்பு. ஒரு காலத்துல ரயில்வே துறை பங்குல இந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே 10% 20% ஏறுவான். இப்ப கூட அந்த ஆர்விஎன்எல் போன்ற பங்குகள்ல வந்து கீழே தான் விழுந்து கிடப்பான். இருந்தாலும் ஏதாவது ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற நியூஸ் வந்துச்சுன்னா மேல் நோக்கி ஏறுவான். அந்த வகையில ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற நியூஸ் வந்துச்சுன்னா ஏறக்கூடிய ஒரு பங்காக இந்த பிரீமியர் எனர்ஜி ஐபிஓ அப்படின்ற ஷேர் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10% பக்கம் ஏறக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு கிடைச்ச ஆல்மோஸ்ட் 1087 கோடி ஆர்டர், பல ஆர்டர்கள் இருந்து. தலைவலிக்குதுரா, தலைவலிக்குது, ஏயா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இந்த அதானி கிரீன் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 21% லாபம். ஆஹா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பாருங்க. ஒரு மாசத்தினுடைய ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா 20% காலி. ஆனா 5 நாளினுடைய ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா அதே அளவு, அதே 20% லாபம். ஆக மொத்தம் ஒரே கொலபரேஷனா இருக்கு. செட்டியார் மதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த அதானி குரூப் பங்குகள் எல்லாமே. நண்பர்களே, ஆடாத கூத்து ஆடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த என்விரா ஐபிஓ இன்னைக்கு நிறைய பேர் வந்த உடனே சரி இருக்கிற லாபத்தை புக் பண்ணிட்டு எடுப்போம், நாளைக்கெல்லாம் இது என்ன ஆகுமோ தெரியல, முதல்ல வந்த காசை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி லாபத்தை புக் பண்ணி எடுத்துட்டாங்க போல. இதனால என்ன ஆயிருக்குன்னா ஓப்பன் ஆகி லிஸ்ட் ஆனதுல இருந்தே இந்த என்விரா ஐபிஓ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது டேனுடைய லோல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த மார்க்கெட்ல நம்ம இத்தனை நாள் 3-4 வருஷமா அழகு போல சுத்திட்டு திரிஞ்சோம். இன்னைக்கு ஒரு முதல் முறையாக ஒரு சின்ன கெட்ட நியூஸ், ஒரு வருத்தத்திற்குரிய நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபியினுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட 7 குவார்ட்டர்களோட கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய வளர்ச்சி என்பது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். இப்படி growth வந்து கொஞ்சமா இருக்கே, வளர்ச்சி இருக்கு ஆனா வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னா நம்மளுக்கு எங்க கை வைப்பாங்கன்னா, இப்ப கை வச்சாங்க பாத்தீங்களா, ஒரு 1.25 லட்சம் கோடி வித்து விட்டாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான். அதாவது இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகி 2-3 வருஷம் கும்பா பாடி ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா கிராஷ் ஆச்சுன்னா அப்புறம் அதுவே திரும்பி நல்ல நியூஸா மாறிடும். எப்படின்னா கவர்மெண்ட் வந்து திடீர்னு செலவு அதிகமாக கேபெக்ஸ் அதிகமாக பண்றாங்க, பொருளாதாரத்தில் பணத்தை புழக்க விடுறாங்க, இப்போ ஆர்பிஐ வந்து அடுத்த மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுது, அந்த மாதிரி நியூஸ்கள் வரும் பொழுது அப்புறம் மறுபடியும் ஷேர் மார்க்கெட் தூக்கி நிறுத்துவான். ஆனா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் இறங்கணும், அப்பதான் எல்லாத்துக்கும் சந்தோஷம், போய் சின்ன ரேட்ல வாங்கிக்கிறான். அப்படி கிடையாது. 1000 பாயிண்ட் இறங்கினாவே இங்க நம்ம பல பேர்த்தினால தாங்க முடியாத நஷ்டம் வருது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்கவே கூடாது என்பதுதான் ஒரு கரெக்டான ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். அதனால இந்த ஜிடிபியினுடைய growth கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற வந்திருக்கக்கூடிய செய்தி வருத்தத்திற்குரிய செய்தியா தான் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, ஒரு வழியா அந்த ஈஸ் மை ட்ரிப் அப்படின்ற ஷேர்னுடைய போனஸ் செய்தி முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10% லாபம் தான் அந்த செய்தினால. இப்போ இந்த NMDC போனஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஷேர் வச்சிருந்தா
2 ஷேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது 10 ஜனவரிக்குள்ளே அது கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி தான் போன போர்ட் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ 10 ஜனவரி அப்படின்றது கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மாதம் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த என்எம்டிசி கரெக்டாக அவனுடைய சப்போர்ட் லெவலில் இருந்து போனஸ் கொடுக்கறதுக்குள்ள ஒரு 300 ரூபா வருமா, அல்லது போனஸ் கொடுக்கறதுக்குள்ள ஒரு 150 ரூபா வந்துட்டு போனஸ் சாக்கா வச்சுட்டு திரும்பி வருமா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் இந்த ஸ்டாக்ல நியூஸ் அப்படின்றது இருக்கு. அந்த நியூஸ் இருக்கிற நேரத்தில் இது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் பாயிண்ட்ல இருக்கு. இந்த ட்ரிகர்னால இது அடுத்த ஜனவரி 10க்குள்ள 300 ரூபா போக போகுதா அல்லது 150 ரூபா போக போகுதா அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நண்பர்களே, இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல யாரு டாப் கெய்னரா வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சு அசந்து போயிருவீங்க. பாரதி ஏர்டெல் அன்எக்ஸ்பெக்டடா 4% அப்படின்றது மேலே ஏறி இன்னைக்கு டாப் கெய்னரா பாரதி ஏர்டெல் வந்திருக்கு. நம்ம அடிக்கடி இந்த பாரதி ஏர்டெல் டாப் கெய்னர் லிஸ்ட்ல பார்த்ததில்ல. பட் இன்னைக்கு இந்த பாரதி ஏர்டெல் 4% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதானி குரூப் பத்தி பேசவே விரும்பல. நான் எப்படியோ போய் ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ஷேர் என்னடான்னா இந்த அதானி பவர் மைனஸ்ல இருக்கு, ஏடபிள்யூன்னு ஒரு ஷேர் ஃபிளாட்டில் இருக்கு. அதானி கிரீன், அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 20%, 13% பாசிட்டிவ்ல இருக்கு. இதுல இந்த அதானி கிரீன், அதானி எனர்ஜி ரெண்டுமே எஃப்என்டோல என்ட்ரி ஆகுது அப்படின்றது ஒரு கூடுதல் விசேஷம். என்ன மழைக்காலம் ஆரம்பிச்சுனே ஃபேக்ட் கம்பெனி தூக்கி விடுறாங்கன்னு தெரியல. மிட் கேப்ஸ்ல எடுத்து பார்க்கும்போது ஃபேக்ட் ஒரு 12% ஏறி இருக்கு, ஹட்கோ ஒரு 5% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்ல எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்பார்க், பிரமல் ஃபார்மா போன்ற கம்பெனிகள்லாம் ஏறி இருக்கு. ஈஸ்மை ட்ரிப் தான் இருக்கிறதுலே டாப் கெய்னர் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல, அவன் ஒரு 10% ஏறி இருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இந்த மேன் இன்ஃப்ரா, கேஎஸ்எல் போன்ற பங்குகள் ஏறி இருக்கு. அதுல இந்த மேன் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேரை பத்தி விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் 30% கீழே இறங்கின பங்கு எவ்வளவு இறங்கினானோ அதை அப்படியே திருப்பி லாபம் செஞ்சு கொடுத்துட்டான். அதுக்கு இடையிலேயே இவன் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி பல நேரங்களில் 20% அப்படின்றது 2 தடவை சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருந்தான். அதே லெவல்ல மறுபடியும் இந்த வருஷ கடைசிக்குள்ளாக வெறும் 1 மாசம் இருக்கும் பொழுதே மறுபடியும் ஒரு 30% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்படின்னா இது பாராட்டுக்குரிய ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி மேன் இன்ஃப்ரா. இன்ஃப்ரா கம்பெனின்னு எழுதி போடுங்கண்ணே, எனர்ஜின்னு எழுதி போடுங்கண்ணே, உடனே ஷேர் போனி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. எனிவே மைக்ரோ கம்பெனிஸ் எல்லாம் கும்பா பாடிடும், மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே 10 ரூபா 20 ரூபாய்க்கு போகுன்ற மாதிரி தான் எல்லாத்தினுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயம் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த மைக்ரோ கம்பெனிஸ் எல்லாம் இறங்குச்சுன்னா எவ்வளவு தூரம் அடிவாரத்தை போய் தொட்டுட்டு வருவானே தெரியலையே. பெரிய ஆளுக்கு தான் ஏறுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இறங்குறப்ப இந்த சின்ன ஆளுகளுக்கு போட்டியே பெரிய ஆளுக்கு கீழே இறங்கிட்டு, ஏறப்ப பெரிய ஆளு ஏகப்பட்டது ஏறிட்டானுங்க. ஆனால் சின்ன ஆளு பெரிய லெவலில் ஏறிட்டாங்க. ஆனால் பெரிய ஆளுக்கு இன்னும் ஏறவே இல்லை. ஆக மொத்தம் மார்க்கெட் ஒரு கந்தரகோலம் அப்படின்ற மாதிரி இந்த 2021 பேர் வாங்கிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 2K கிட்ஸ் எல்லாம் உள்ள சராமரியா இறங்கி ஷேர் மார்க்கெட்டை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறதான் காரணம். இறங்கி இருக்கக்கூடிய ஷேர்கள்ல இந்த ஐபிஓல ரீசெண்டா வந்த ஸ்விக்கி, ஓலா எலக்ட்ரிக் எல்லாம் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனி கிரெடிட் ஏசிசி, பூனாவாலா போன்ற ஷேர்கள்லாம் இறங்கினதா இன்னைக்கு இறங்கி இருக்கிற ஷேர்கள்ல ஒரு விசேஷம். ஓ, இதுக்கு பேர் தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற வாக்கியத்தினுடைய அர்த்தமா அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசி ஷேர் மற்ற ஷேர்கள் மாதிரியே மார்க்கெட் இறங்கும் போது கீழே இறங்கி படுத்து கிடந்தது. அதுகிட்ட எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. திடீர்னு ஒரு நியூஸ் அதானி பத்தி வெளியிட்டாங்க. எல்ஐசின்னு அதானி மட்டுமே வச்சிருக்கு, ஏகப்பட்ட குரூப் கம்பெனிகள் வச்சிருக்கு, தனிப்பட்ட கம்பெனிகள் வச்சிருக்கு. அப்போ இந்த எல்ஐசி சேர்த்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதானி குரூப் ஷேர்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுன்னே அதானி குரூப்னுடைய எக்ஸ்போஷர் எல்ஐசியில ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த எக்ஸ்போஷர் இந்த அதானி குரூப் ஷேர்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுன்னே இவனையும் 850 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 1000 ரூபா ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கீழ் நோக்கி இறங்கிரும் அப்படின்ற ஒரு டெத் கிராஸ் ஓவர் வாங்கின பங்கு எல்ஐசி கடைசியில் பார்த்தா அப்படியே யூடர்ன் போட்டு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் கெட்டதுலின் நன்மை, கெட்டதுலின் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்றது போல. இந்த அதானி குரூப் நியூஸ் மட்டும் வரலினா இவன் பாட்டுக்கு சிவனேன்னு அப்படியே இப்போ எப்படி மேலேருந்து கீழே பொறுமையாக ஒரு 350 ரூபா இறங்கினானோ அதே மாதிரி இன்னொரு 350 ரூபா இறங்கி 500 ரூபாய்க்கே போயிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பட் அதானி குரூப் நியூஸ் வந்தோடனே அவனை ட்ரிகர் ஆகி மேலே ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, எதுவுமே நடந்து முடிஞ்சாதான் தெரியும். இடையில நம்ம என்னதான் நினைச்சாலும் வீட்டம்மாவோடையும் சண்டை போடாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எவ்வளவுதான் நம்மளுக்கு முதலியே இந்த தப்பு பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை தான் தெரிஞ்சும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எதுவுமே தெரியாது. எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஷேர் பாருங்க.
இதுக்கு முன்னாடி ஜூன் மாசத்திலேயே ஒரு லோ லெவல் வந்துட்டு அங்கிருந்து ஜம்ப் அடிச்சிருக்கான். அப்போ அதே இடத்துல வந்து இப்போ அந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு கீழே உடச்சி போகவே இல்லை. 2-3 மாதம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு உடைக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் 800 ரூபாய் இருந்தவன் 20% மேலே ஏறி இன்னைக்கு 1000 ரூபாய்ன்னு வந்திருக்கான். எவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும்பொழுது இது ஏறும்னு யாராவதுனால சொல்ல முடியுமா? கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்களா? எதா இருந்தாலும் 2 மாதம் 3 மாதம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ரிலையன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட், அதாவது ட்ரிகர் பாயிண்ட்ல வந்து விழுந்திருக்கு. ஒரு 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் மேலே இந்த இடத்துக்கு போனானா இல்லை அது இந்த இடத்துக்கு போனானா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவன் 10% இறங்கி இங்கே வந்து விழுந்திருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் போவானா அந்த பக்கம் போவானான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுதான் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு 2-3 மாதம் கால அளவு கொடுத்தா இந்த மாதிரி ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஷேர் உதாரணம். இங்கே பாருங்க, எனக்குள்ள ஒரு இங்கிலீஷ் புலவர் இருக்காருன்றது நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேக்ட் ஷேர் பிரைஸ் இஸ் டெல்லிங் த ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க பாருங்க. அதே மாதிரி தான் இந்த சீமென்ஸ், ஏபிபி போன்ற ஷேர்கள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் மார்க்கெட்டோட ஒட்டி பிறந்த இரட்டையர்கள்ன்ற மாதிரி மார்க்கெட்டுக்கோடைய மூவ்மெண்ட் ஆவாங்க. சமீபத்தில் இந்த சீமென்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னா அவன் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டான். கரெக்டாக அவனு ஷார்ப்பாக சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. ஷார்ப்பாக சப்போர்ட் எடுத்து அவன் திரும்பி வந்துட்டான். ஆனால் இந்த ஏபிபி இந்தியா இவனும் மார்க்கெட்டோட சேர்ந்து மூவ் ஆகக்கூடிய ஆள் தான். ஆனால் அவன் வந்து சப்போர்ட் எடுத்தவன் இன்னும் மேல் நோக்கி வரல, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மேல் நோக்கி வந்தான்னா ஆல்மோஸ்ட் 8800 ரூபா பக்கத்தில் வரும். வருதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் தெரியும். இந்த சமயத்தில் அவனுக்கு Q2 ரிசல்ட் ஹெல்ப் பண்ணுதா? அந்த Q2 ரிசல்ட்டில் க்ரோத் இருக்கு அப்படின்னா அது அவன்கிட்ட க்ரோத் இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் 120 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ 440 கோடி லாபம். ஓகே, ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணியில் பெருசாக க்ரோத் என்பது இல்லை. அதே மாதிரி போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணியில் சுத்தமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எது எப்படியோ சீமென்ஸ் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அவனை மாதிரியே இந்த ஏபிபியும் ஏறி வந்துட்டா பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பாப்புலரான கம்பெனிகள். ஷேர் மார்க்கெட்டில் அறிமுகம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே சமயம் இந்த ஜாக்சன் பால் ஃபார்மா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் கால் மேலே கால் போட்டு ஹாப்பியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஜாக்சன் பால் அப்படின்றத நான் எடுத்து பார்க்குறேன். இந்த வருஷத்தினுடைய உச்சத்தில் 52 வீக் ஹை தொட்ட பங்கா இன்னைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு. என்னப்பா உன்ட்ட எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். குவார்டர்லி ரிப்போர்ட்லாம் வந்து ஏதாவது பெரிய லெவலில் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வெறும் 11 கோடி லாபம் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி. ஆனால் ரிலையன்ஸ் கீழே உளுந்து கிடக்கு, இவன் உச்சத்தில் இருக்கான். அதுக்கு காரணம் இந்த ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத். 2 கோடி 1 கோடியிலிருந்து ஆரம்பித்து 11 கோடியாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கிறது. அதே சமயம் முதலீட்டாளர்களை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த எஃப்ஐஎஸ் அப்படின்றவங்க 2.3% ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனால் நான் போய் வாங்கினேன்னா உளுந்துரும். அவங்களுக்கு ஹாப்பி அப்படின்றது இருக்காது. அப்புறம் நண்பர்களே, சமீப காலமாக 2-3 வருஷமா எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளாத பங்கு எதுனா இந்த சன்ஃபார்மா தான். 2023 பார்த்தீங்கன்னா அவன் 3 முறை இறங்கியிருக்கான். ஒரு முறை 15% இறங்கினா அப்புறம் பெரிய லெவலில் ஏறிட்டான். இன்னொரு முறை 8% இறங்கினா அப்புறம் பெரிய லெவலில் ஏறிட்டான். இன்னொரு முறை 12% இறங்கினா அப்புறம் பெரிய லெவலில் ஏறிட்டான். ஸோ இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கியே 2-3 வருஷமா, இப்படி எத்தனை நாள் தான் உன்னால் விளையாண்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அதுகிட்ட கேட்குறோம். ஆனால் அதுகிட்ட பதில் இல்லை. ஸோ இந்த முறையும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியெல்லாம் ஒரு 11% இறங்கியிருக்கு. அப்போ மறுபடியும் இறங்கினது ஒரு 20 to 30% அடுத்த 6 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது ஏறக்கு தான் இறங்கியிருக்கு அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து 11% பக்கம் இறங்கியிருக்கு. நம்ம அப்படியே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேர் அவனுடைய கடைசி வீழ்ச்சி பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே ஜம்ப் அடிச்சு மேலே வந்திருக்கான். இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கும் இந்த வருஷம் மே மாசத்துல என்ன ரேட்ல போய் விழுந்தானோ அதே ரேட்டுக்கு வந்திருக்கான். இதுக்கு இடையில எப்படி 1300 வரைக்கும் போனானோ அதே மாதிரி அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள அதே மாதிரி ஒரு 1300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. செய்வீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? எல்ஐசி செய்ததை ஜைடஸ் நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதா. நண்பர்களே, இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேரை பார்த்து நம்ம வாங்கோ வாங்கோ, நீங்க மேலே வர்றதை நாங்கள் வேண்டாம்னா சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு 5% இந்த பங்கு ஏறி இருக்கு. இந்த பங்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆயிட்டான்.
ஆனால் இந்த முறை அதையும் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இதில் மந்த்லி பிரேக் அவுட் அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த பங்கு என்ன ஆயிருக்குன்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போய் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஏறக்காக ஒரு முறை 2 முறை முயற்சித்து ஃபெயிலியர் ஆகிட்டான். இப்போ 3வது முறையாக முயற்சி செஞ்சு மேலே வந்திருக்கான். அப்போ இந்த ஹட்கோ மறுபடியும் 340 ரூபா போகுமா அப்படின்றது தெரியல. போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த ஷேரை ஏவரேஜ் பண்ணவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஒருவேளை போகாமல் கீழே 150 ரூபா வந்துச்சுன்னா இதை புதுசாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். நண்பர்களே, ஆண்டவனுடைய புண்ணியத்தில் இந்த வாரத்தினுடைய கொண்டாட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரமாகவும் ஒரு வழியாக தப்பிச்சு அப்படி இப்படின்னு விடாமுயற்சியை போட்டி போட்டு மார்க்கெட் மேலே ஏறி வெறும் 1.25% தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு வழியாக இந்த மாதத்தில் நம்மளுடைய பயம் போயிடுச்சு. இனி அடுத்த இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர், அதில் ப்ரீ சாண்டா கிளாஸ் ராலி வருமா இல்லையா அல்லது போஸ்ட் சாண்டா கிளாஸ் ராலி வருமா இல்லையான்னு தெரியல. இப்போதைக்கு நம்மளுக்கு சந்தோஷம். நாளை இரவு சந்திப்போம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.